ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த அந்த சி ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்ன கவர் பண்ணுவோன்னா மோஸ்ட்லி நாட் ஜஸ்ட் வாட் இஸ் சி ப்ரோக்ராமிங், பட் அதையும் தாண்டி ஹவு சி ப்ரோக்ராமிங் ஒர்க்ஸ். நம்ம ஒரு லெட்டரும் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணும்போது ஹவு டஸ் த கம்ப்யூட்டர் நோ இது வந்து ஒரு ப்ரோக்ராம், இது இப்படி தான் ஒர்க் ஆக போகுது, ஹவு டஸ் திஸ் நோஸ், அண்ட் எதுக்கு நம்ம சி ப்ரோக்ராமிங் படிக்கிறோம், அண்ட் சி ப்ரோக்ராமிங்கில் இப்போ கரண்ட்டாக என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு, இதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் தென் திஸ் பிளேலிஸ்ட் இஸ் கோனா பி அபவுட் இஃப் எல்ஸில் இருந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் கவர் பண்ணி ரெக்கர்ஷன் கவர் பண்ணி பாயிண்டர்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் வில் பி சால்விங் DSA ப்ராப்ளம்ஸ் யூஸிங் சி ப்ரோக்ராம். Okay, so this is the playlist structure is going to be. So welcome to my YouTube channel. Okay, now let's see what is C programming. So first நம்ம C programming na என்னன்னு பார்க்கலாம். C programming. I'll just keep my iPad here. Okay, C programming na என்ன? Okay, first point is that C programming is a general purpose language nu solvaanga. Okay, this is the first point, general purpose language. Okay, so in general purpose language nu solranga na we will know that ipo there are like nariya other programming languages irukalla. For example, there are programming languages like Java, Python, Rust, and then there is C#. Okay, so இதே மாதிரி various different programming languages இருக்கு. If you see இந்த எல்லா programming languagesயும் like நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பண்ணோன்னா we need coding, right? So இந்த programming languages எல்லாம் பண்ணுறதுக்கே they use C தான். C programming வச்சு தான் they wrote Java and Python. அப்படி இல்லைனாலும் அதை வச்சு எழுதினாலும் பட் அட்லீஸ்ட் சி ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸை பேஸஸாக வச்சு தான் தே மைட் ஹவ் ரிட்டன் இட். ஸோ தட் இஸ் வை வி கால்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சி ப்ரோக்ராமிங் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன்னா சி வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னா பேசிக்கலி உங்கள் லேப்டாப் ஒரு ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இட் ஹாஸ் 3 மெயின் பார்ட்ஸ். ஒன் இஸ் வி கால்ட் அஸ் ஓஎஸ். இந்த விண்டோஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, விண்டோஸ், ஆண்ட்ராய்டு, iOS, இதுதான் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம டிவைஸ் இருக்குது. லெட்ஸ் சே நம்ம லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோன். ஓகே, இதுக்கு நடுவில் தான் ஒரு லெட்ஸ் சே இட் அஸ் சம்திங் லைக் ஒரு கன்வெர்ட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, I'll tell you what this is. Basically this is also called as kernelனு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து வில் டைப் சம்திங் லைக் இப்போ ஃபோனில் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க. கரெக்டாக இந்த ஹாய்ங்கிற மெசேஜ் எனக்கு புரியும், பட் கம்ப்யூட்டருக்கு எப்படி புரியும்? கம்ப்யூட்டர் டாக்ஸ் வித் பைனரி, தட் இஸ் 0 1 0 1 தான் கம்ப்யூட்டர் பேசும். கரெக்டாக? ஸோ நீங்கள் ஹாய்னு அனுப்பும் போது இது வந்து எப்படி கம்ப்யூட்டருக்கு புரியும்? ஸோ தட் இஸ் வேர் திஸ் பார்ட் கம்ஸ் இன். ஸோ திஸ் பார்ட் இருக்குல்ல, வி கால் இட் அஸ் கர்னல் ஆர் த என்ன சொல்கிறது, ஒரு கம்பைலர்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த கம்பைலேஷன் எரர் அதெல்லாம் வந்திருக்கும் நீங்கள் கோடிங் பண்ணியிருந்தா. ஸோ என்ன ஆகும், நீங்கள் ஹாய்னு சென்ட் பண்ணும்போது இந்த ஹாய் வந்து ஒரு பைனரி ஃபார்மேட்டுக்கு போகும். ஒன் செகண்ட். இந்த ஹாய் வந்து ஒரு செட் ஆஃப் 0 1 1 இதை மாதிரி ஒரு பைனரி ஃபார்மேட்டுக்கு கம்பைல் ஆகும். ஓகே, இதுதான் ஓஎஸ்க்கு போகும். ஓகேவா? இப்போ இந்த மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜாவா ப்ரோக்ராமிங் இருக்கும். பட் சி ஏன் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா சி வந்து இந்த ஓஎஸ் லெவலுக்கு ரொம்ப கிட்ட ஒர்க் ஆகும். இவ்வளோ தூரத்துலேருந்து சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சி வந்து எங்கே எல்லா ஒர்க்குமே பண்ணணும்னா இந்த இடத்துல கர்னல். இந்த கர்னல் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்க்கு ரொம்ப கிட்ட இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த ஓஎஸ் கிட்ட ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால C is very fast than other programming language. இப்போ நீங்கள் ஜாவாலாம் டைப் பண்ணிங்கன்னா லெட்ஸ் சே இப்போது எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ ஜாவாலாம் இப்போ டைப் பண்ணிங்கன்னா ஸோ ஜாவா கோட் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா பைட் கோடாக மாறும். ஓகே,
ஜாவா வந்து ஃபஸ்ட்டு பைட் கோடாக மாறும். இந்த பைட் வந்து அதுக்கப்புறம் ஜேடிகே ஜேவிஎம்லாம் இருக்கும். இந்த ஜேவிஎம் கூட தான் பைட் கோடாக மாறும். இந்த பைட் கோடு வந்து மிஷினுக்கு போகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஜாவா ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சி எப்படி ஒர்க் ஆகும்னா, சி நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது வந்து அசம்பிளி லாங்குவேஜாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ சி வந்து டேரெக்டாக எல்லாமே அசம்பிளி லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணிடும். நடுவில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த பைட்டு கம்பைலேஷன் இது எல்லாமே அசம்பிளி லாங்குவேஜஸ்க்கு டேரெக்டாக கன்வெர்ட் ஆகும். இதனால தான் வி கால் இட் அஸ் சி இஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ லைக் நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு ஹார்ட்வேர். உங்களோட சிபியூலாம் சொல்லுவீங்கள்ல, உங்கள் சிபியூ த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஆஃப் த கம்ப்யூட்டர். சி ப்ரோக்ராமிங் வந்து இதுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ தேட் இஸ் ஒன் பாயிண்ட். அதுக்கப்புறம் த செகண்ட் பாயிண்ட் இஸ் தட் கண்ட்ரோல் ஓவர் மெமரி. கண்ட்ரோல் ஓவர் மெமரி அதாவது இப்போது நம்ம வந்து லெட்ஸே ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறாங்க, இன்ட் a is equal to 10 இப்படி அசைன் பண்ணுறாங்கல்ல, இது we know that a is a we know is that a is a variable. ஓகேவா? அண்ட் 10 is the value. ஸோ ஏங்கிற ஒரு வேரியபிளில் 10ங்கிற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். கரெக்டாக? பட் கம்ப்யூட்டரில் அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும்? லைக் நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஐடியில் தெரியும் இப்படி தான் ஸ்டோர் ஆகிருக்கு. பட் கம்ப்யூட்டரில் எப்படி ஸ்டோர் ஆகும்? இந்த ரேம்லாம் சொல்லுவாங்கல்ல, கம்ப்யூட்டரில் ரேம் 4GB ரேம் 8GB ரேம்லாம் இருக்குன்னா, ஸோ கம்ப்யூட்டரில் அது எப்படி ஸ்டோர் ஆகும்னா, சி ஹாஸ் அ கான்செப்ட் கால் பாயிண்டர்ஸ். பாயிண்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இப்போ இன்ட் ஏன்னு நீங்கள் போட்டிங்கன்னா தேர் ஆர் 2 types ஆஃப் மெமரி. ஒன்று வந்து ஸ்டாக் மெமரின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹீப் மெமரி. ஓகேவா? இப்போ ஏ ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஏ வந்து ஸ்டாக் மெமரிக்கு போகும். ஹீப் மெமரியில் தான் உங்கள் வேல்யூ இருக்கும் 10. ஓகேவா? இதே மாதிரி தான். இப்போது லெட்ஸ் சே பி இஸ் ஈக்குவல் 20 நீங்கள் சொன்னீங்கன்னா பி வந்து ஸ்டாக் மெமரிக்கு போயிடும், 20 வந்து ஹீப் மெமரிக்கு போயிடும். ஸோ இங்கே யூ கேன் சி ஏரோவில், இந்த ஏரோ பேர் தான் பாயிண்டர்ஸ். சி வந்து லைக் வேல்யூஸ்லாம் எப்படின்னா கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கும் உங்கள் ரேமில். ஸோ தேட் இஸ் வை சி இஸ் என்ன சொல்கிறது, ஒரு டேரெக்டாக மெமரி கூட ஒர்க் ஆகும். டேரெக்டாக லைக் நீங்கள் பார்க்குறீங்களா திஸ் ஏரோ, இதே மாதிரி a is equal 10 இது வந்து லைக் பாயிண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது இன்ட்டு a is equal to சொல்கிறது வேறு, அதே மாதிரி இன்ட்டு a ஸ்டார்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் ரெப்ரசன்ட்ஸ் பாயிண்டர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹவு memory management works in C. Let me erase this. Okay, I hope you got it. Okay, now let's start with our first programming. இப்போது நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் பார்த்துருப்போம்ல, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஹெலோ வேர்ல்டாக தான் இருக்கும். நவ் திஸ் இஸ் ஹவ் யூ டைப் அ ஹெலோ வேர்ல்டு இன் சி ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டினா you guys can see it running here. ஓகே, இங்கே வந்து ஹெலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? நவ் லெட்ஸ் சி ஹவு திஸ் திங் இஸ் ஒர்க்கிங். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு லைனாக பார்க்கலாம் வாட் ஈச் லைன் இஸ் சேயிங். ஸோ ஃபஸ்ட் லைன் இஸ் இன்க்ளூட், நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன், வில் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லைன் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோன்னா ஹாஷ் இன்க்ளூட் stdio.h. இதை நான் ஃபஸ்ட்டு வாட்டி நான் சி ப்ரோக்ராம் படிக்கும் போது stdio.h எப்படி படிச்சேன்னா studio.hன்னு படிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ இட் இஸ் நாட் studio.h, இட் இஸ் stdio.h. அதாவது தட் இஸ் ஸ்டாண்ட், ஓகே, that is standard input and output. ஓகேவா? ஸோ இதான் stdio-னா மீனிங். std-னா ஸ்டாண்டர்ட், io-னா இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்டாண்டர்ட் இன்புட். இதை நீங்கள் எப்படி அசியூம் பண்ணலாம், நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோன்னா, இப்போது ஓகே நம்ம ஃபஸ்ட் கோட் பண்ணிடலாம். இன்ட் மெயின்னு நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லெட்ஸ் சே printf hello code syntax family. ஓகே, hello code syntax family. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே printfன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன்ல. இப்போது லெட்ஸே நான் இந்த லைனை யூஸ் பண்ணல, I'll comment it out.
ஸோ இந்த 2/ தான் கமெண்ட்னு சொல்லுவாங்க. இதை பண்ணிவிட்டு அது ப்ரோக்ராம் அங்கே ஒர்க் ஆகாது, ஜஸ்ட் ஃபார் அ நோட். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணால் இது வந்து எனக்கு ஒரு எரர் கொடுக்குது. என்ன சொல்லுதுன்னா, இன்கம்பேட்டபிள் இம்ப்ளிசிட் டிக்ளரேஷன் ஆஃப் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் printf. ஓகேவா? நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம், அதை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பட் இது என்ன சொல்லுதுன்னா, printfனா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ நான் இந்த லைனை அன்கமெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணால் யூ கைஸ் கேன் சி ஹலோ கோட் சின்டாக்ஸ் ஃபேமிலி இங்கே. ஓகேவா? ஸோ இந்த இன்க்ளூட்னா நம்ம என்ன சொல்லுவோம், பேசிக்கலி ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் டேர்ம்ஸில் நம்ம பார்ப்போம். இன்க்ளூட்னா என்ன, சேர்த்துக்கிறது. கரெக்டாக? ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டை சேர்த்துக்கோங்க இந்த ப்ரோக்ராமிங்கில். அதான் நம்ம பேசிக்கலி இந்த கம்பைலர் கிட்ட சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை இன்னும் ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்டில் ஒரு பெயிண்டிங் கிட் வாங்கியிருப்பீங்கல்ல. ஸ்கூலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, சார்ட் செய்யணும், இல்லைனா ஒரு அசைன்மெண்ட் செய்யணும் அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரு பெயிண்டிங் கிட்டாக ஏதோ ஒன்று வாங்கியிருப்பீங்க. ஓகேவா? இதில் வந்து நிறைய கலர் பென்சில்ஸ்லாம் இருக்கும், குட்டி குட்டி பென்சில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும், இதே மாதிரி. ஸோ ஐம் சேயிங், இந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் முடிச்சிட்டிங்க. இந்த வாங்கின பெயிண்டிங் வச்சு ஒரு அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டிங்க. இப்போ லெட்ஸே உங்கள் ஆனுவல் எக்ஸாம் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். அப்போ நீங்கள் திருப்பி போய் ஒரு பெயிண்ட் வாங்குவீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு வாங்கின டூல் பாக்ஸ்லேயே யூஸ் பண்ணிப்பீங்களா? ஃபஸ்ட்டு வாங்கின டூல் பாக்ஸ்லேயே தானே யூஸ் பண்ணுவீங்க. பேசிக்கலி அதே தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, திஸ் இஸ் லைக் கன்சிடர் திஸ் அஸ் அ பெயிண்ட் டூல் பாக்ஸ். ஓகேவா? இதுக்குள்ளே அது யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு தேவையான எல்லாருமே இருப்பாங்க. பிரிண்ட் பண்ணுறது, இன்புட் வாங்குறது தான் ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க. ஸ்கேன், இது எல்லாருமே இதுக்குள்ளே இருக்குது. அதான் பேசிக்கலி நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இன்புட்னா என்னென்னு புரிஞ்சிச்சு. ஐ மீன் இந்த இன்க்ளூட் standardivo.h எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதே மாதிரி நிறைய இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குன்னா, இன்க்ளூட் math.hன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன்ஸ் பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட பண்ணணும், இந்த ஐஜேலாம் வரும்ல, அதே மாதிரி ஃபார் அது நம்ம இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். நவ் லெட்ஸ் ஸ்டிக் வித் வாட் இஸ் standardivo.h. ஓகேவா? காட் இட். ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் என்னென்னு புரிஞ்சிருக்கும், இன்க்ளூட் standardivo.hனா என்னென்னு புரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம இன்ட் மெயின்னா என்னென்னு பார்ப்போம், அண்ட் இது ஏன் இந்த டைப்பில் போடுறாங்கன்னு. ஓகேவா? ஸோ நான் இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நியூ. ஸோ இன்க்ளூட் standardivo.h. ஓகேவா? இப்போது இன்ட் மெயின். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக இருக்க போகுது. ஸோ இன்ட்னா உங்களுக்கு என்ன தெரியும், சியில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் சி. ஸோ நம்ம இப்போ டேட்டா டைப்ஸ் இன் சி பார்ப்போம். சி ப்ரோக்ராமிங். சியில் இருக்க டேட்டா டைப்ஸ்லாம் யாருன்னா, இன்டீஜர் தான் நம்ம இன்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பூலியன் இருக்குது, அதுக்கப்புறம் கேரக்டர் இருக்குது, அதுக்கப்புறம் லாங் இருக்குது, டபுள் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, ஓகே. அதுக்கப்புறம் இன்டீஜர், ஐ திங்க் தீஸ் ஆர் த டேட்டா டைப்ஸ். இதுக்கும் மேலே போனால் இதில் லைக் அரேஸ். ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டேட்டா டைப்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டரில். ஸோ ஸ்ட்ரிங் வந்து ஒரு டேட்டா டைப்பை நம்ம எப்போவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம் இன் எனி லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த டேட்டா டைப்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி இன்னும் டீப்பாக பார்ப்போம். ஃபார் நவ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இன்ட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இன்ட்னா ஒரு இன்டீஜர்னால் என்ன, 0, ஐ மீன் ஆல் த நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ். இதானே இன்டீஜர்னு சொல்லுவோம். இன்டீஜர்னால் பேசிக்கலி நம்பர்ஸ். ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது இந்த இன்ட்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இன்டீஜர். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மெயின்னா, இப்போதைக்கு ஃபங்க்ஷன்னா என்னென்னு குழப்பிக்காதீங்க. ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். இப்படி தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இது மெயின்னா என்னென்னா, இதுதான் உங்களோட என்ட்ரி டோர். நான் சொன்னேன்ல, சி வந்து ஓஎஸ் கூட ஒர்க் ஆகும்,
ஓஎஸ் தான் சி கிட்ட பேசும், இதுவே என்ன லாங்குவேஜ் வேணும். ஸோ ஓஎஸ்க்கு உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க சிபியூ இருக்குல்ல, அந்த ஸ்னாப் ட்ராகன்லாம் சொல்லுவாங்க. ஸ்னாப் ட்ராகன் ஒரு இன்டெல் i7 i5 இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல. இவங்களுக்குலாம் என்ன தெரியும்னா, நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இந்த மெயின் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இந்த மெயினை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோட் சென்டாக்ஸ்னு அடிச்சேன்னு வைங்க, இந்த இடத்துல டைப் பண்ணி பார்ப்போமா, கோட் சென்டாக்ஸ்னு டைப் பண்ணிட்டு I'll say printf hello code syntax இப்படி நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன். இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு எரர் கிடைக்கும். ஏன்னா என்ன சொல்லுதுன்னா, undefined reference to main. அதாவது இப்போ என்னோட i7 ஒரு i5 ப்ராசஸராக இருக்கட்டுமே, அது வந்து என் ப்ரோக்ராம் இங்கே பார்க்கும் போது அது மெயினை தேடுது, பட் மெயின் இங்கே இல்லை. அதனால தான் அந்த எரர் வருது. undefined reference to main. ரெஃபரன்ஸ்னால் என்ன, ஒருத்தரை சொல்கிறது, கரெக்டாக? ஸோ undefined ரெஃபரன்ஸ்னால் மெயினில் எனக்கு தெரியல. ஸோ நான் மெயினாக மாற்றிட்டேன். இப்போ ரன் பண்ணால் இட் வில் ஒர்க். ஹலோ கோட் சென்டாக்ஸ். இப்போ புரியுதா? இந்த மெயின்னா என்னென்னா, மெயின் இஸ் த ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் ஃபார் எவ்ரி திங் யூ ரைட் இன்சைட் இட். ஓகேவா? புரியுதுச்சா? ஸோ மெயின் இல்லாமல் ப்ரோக்ராம் டசன் ஒர்க். நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் வேணால் எடுத்துக்கோங்களேன். பைத்தானை விட்டுருங்க, ஜாவாவாக இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், சியாக இருக்கட்டும், லைக் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூ டேக், சி இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் த ப்ரோக்ராம் டு ஸ்டார்ட். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு நான் சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் லெவலில் இந்த மெயின் மட்டும் தான் தெரியும். உங்கள் i7 ப்ராசஸராக இருக்கட்டும், ஸ்னாப் ட்ராகனாக இருக்கட்டும், இந்த மெயின் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இன்க்ளூட்னா என்ன நம்ம படிச்சிட்டோம். இப்போ மெயின்னா என்னென்னு படிச்சிட்டோம். இப்போது இந்த printfனா என்னென்னு பார்ப்போம். ஸோ நான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இது இல்லாமல் இந்த பார்ட் இல்லாமல் நம்ம சும்மா இந்த மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் ரன் பண்ணும்போது எரர் வந்துச்சு. ஏன்னா இந்த printf வந்து ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன். நான் சொன்னேன்ல, எல்லா ப்ரோக்ராமுக்கும் இந்த மெயின் தான் ஸ்டார்டிங், கரெக்டாக? அதே மாதிரி இந்த பிரிண்ட்டும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சி ப்ரோக்ராமிங் எழுதுனாங்கல்ல, இவங்கெல்லாம் நம்மளோட வேலையை ஈஸியாக்கணும்னு சொல்லி, நீ பிரிண்ட் பண்ணுறது கஷ்டமே பட தேவையில்லை, நான் உனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஜஸ்ட் அதை குழப்பிக்காதீங்க. நான் ஃபங்க்ஷன் என்னென்னு கிளியராக சொல்கிறேன் இன் ஆர் நெக்ஸ்ட் வீடியோ வென் வி கம் டு த ஃபங்க்ஷன்ஸ் பார்ட். பட் நம்ம சி ப்ரோக்ராமிங் டெவலப்பர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம வேலையை ஈஸியாக்கணும்னு சொல்லி, நீ வந்து இங்கே உங்களுக்கு தெரியுதுல்ல, ஹலோ கோட் சின்டாக்ஸ் நம்ம டைப் பண்ணுறோம்ல, இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீ கஷ்டப்பட தேவையில்லை, நான் உனக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றேன், நீ பண்ணு. ஓகேவா? ஸோ அதான் printf. printf இல்லாமல் அவங்களால ஒரு இதில் பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்போ printfனா என்னென்னா, printf வந்து சி ப்ரோக்ராமை டெவலப் பண்ணவங்க நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஃபீச்சர். ஓகே, இப்போது நம்ம அவுட்புட் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒன் மோர் திங் ஐ ஃபர்காட் டு சே. இதுக்கு நடுவில் போடுறோம்ல, இப்போது ஹெலோன்னு நான் போட்டேன். இப்போ பிரிண்ட் பண்ணால் இது வந்து எனக்கு எரர் கொடுக்கும். என்ன எரர்னா, ஹெலோ இஸ் அன்டிக்ளேர்ட். ஆனால் இதுவே ஹெலோ வந்து நான் டபுள் கோட்ஸில் போட்டு கொடுக்கும் போது இட்ஸ் ஷோயிங் ஹெலோ கரெக்டாக வருது. ஏன்னா இந்த டபுள் கோட்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இட் இஸ் அ ஸ்ட்ரிங், அதாவது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ அதனால தான் இது வந்து பிரிண்ட் ஆகுது. பட் இது இந்த கொட்டேஷன்ஸ் இல்லாமல் போடும்போது எரர் வந்துச்சு. புரிஞ்சுச்சா? ஸோ நவ் லெட்ஸ் லுக் அட் ஹவு டேட்டா டைப்ஸ் ஒர்க். ஓகே, ஸோ இதுதான் டேட்டா டைப்ஸ்ன்னு நான் சொன்னேன், கரெக்டாக? இப்போது நம்ம சியில் எப்படி ஒன்று டிக்ளேர் பண்ணுவோன்னா, int a is equal to 10 இப்படி போட்டுட்டா a is a what வேரியபிள் நேம், கரெக்டாக? அதுக்கப்புறம் 10 வந்து நம்ம ஏக்கு கொடுக்குற வேல்யூ. புரிஞ்சா? ஸோ இப்போ வந்து let's say int b is equal to 10. so b is a variable, 10 is a value. இப்போ I'm saying int sum is equal to a plus b. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், printf sum. இப்போ ரன் பண்ணால், இப்போது இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்திருக்கு. சம் பிரிண்ட் ஆகணும், நம்ம என்ன நினச்சோம் 20 பிரிண்ட் ஆகணும், பட் we got an error here. இந்த எரர் என்ன சொல்லுதுன்னா, printf makes pointer from integer without a cast. ஸோ பேசிக்கலி
இந்த printf நம்ம என்னென்ன படித்தோம் பேசிக்கலி டு print சம்திங். பட் இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டாக. இது வந்து நம்ம குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும். இதுக்கு வந்து பேசிக்காக தெரியாது, எல்லாத்தையும் நம்ம சொல்லணும், ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லணும். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, நான் எல்லாத்தையும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம இன்டீஜர் a is equal to 10ன்னு சொல்லிட்டோம். ஸோ திஸ் நோஸ் இது வந்து ஒரு இன்டீஜர் டைப்பு, இதோட வேரியபிள் நேம் a, இதோட வேல்யூ 10. அதே மாதிரி பிக்கும் நம்ம சொல்லிட்டோம். சம்முக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், இன்டீஜர் டைப்பு சம்மு, இதில் வேல்யூ என்னென்னா a and b ப்ளஸ் பண்ணணும். பட் பிரிண்ட் பண்ணும்போது ஏன் நம்மளுக்கு இந்த எரர் வருதுன்னா, நான் சொன்னேன்ல பிரிண்ட் வந்து குழந்த மாதிரி. இதுக்கு தெரியும் சம்மை தான் பிரிண்ட் பண்ணணும், பட் சம்மை என்ன டைப்பில் பிரிண்ட் பண்ணணும் அதுக்கு தெரியாது. ஓகேவா? இந்த இடத்துல தான் we introduce a concept called format specifiers. Yeah, I think spelling is correct. Okay, whatever. Format specifiers னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபைஸ்னால் என்னென்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கிட்ட சொல்கிறது. நான் சொன்னது அது குழந்த மாதிரி, நீ பிரிண்ட் பண்ணுறது என்ன டைப்பாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபைஸ் என்னென்னா, இன்டீஜருக்கு வந்து %d யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ளோட்டுக்கு வந்து %f, ஃப்ளோட்டு டபுள், இதெல்லாம் நம்ம என்னென்னு பார்ப்போம், டீப்பாகவே நான் சொல்லித்தரேன், டோன்ட் வரி. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ்க்கு வந்து %c, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எரர் வந்துச்சுல்ல, என்ன சொல்லுச்சுன்னா இது என்ன டைப்பாக பிரிண்ட் பண்ணணும் தெரியல. ஸோ சம் என்னது, ஒரு இன்டீஜர் டைப். ஸோ இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன, %d. ஸோ கொட்டேஷனுக்குள்ள %d கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்துட்டு இப்படி தட்டி விட்டால் நம்மளுக்கு 20ன்னு ஆன்சர் பிரிண்ட் ஆகும். 20 வந்துருச்சா? இப்போ இதுவே நான் பிரிண்ட் கிட்ட எனக்கு வேறு ஃபார்மேட்டில் வேணும்னு கேட்போம். ஸோ லெட்ஸே கேரக்டராக வேணும். லெட்ஸே என்ன, ஒன்றுமே வரல, எரர் இல்லை, பட் பேசிக்கலி நத்திங். இப்போ இதுவே லெட்ஸே நான் டபுளாக மாற்றிட்டேன், %f கொடுத்துட்டா எனக்கு வந்து ஃப்ளோட்டில் வரும். ஃப்ளோட்னா பேசிக்கலி டெசிமல் பாயிண்ட் நம்பர். ஃப்ளோட்னு இருக்குது, டபுள்னு இருக்குது, இன்டீஜர் இருக்குது, லாங் இருக்குது. ஸோ நம்ம பேசிக் இப்போ அது நான் என்னென்னு பார்ப்போம். ஸோ டேட்டா டைப்ஸில் 2 தான் இருக்குது. ஒன்று வந்து இன்டீஜர்னு இருக்குது, தட் இஸ் இன்ட். இன்னொன்று லாங். பேசிக்கலி ரெண்டுமே நம்பர்ஸ் தான், பட் இன்டீஜரோட மேக்ஸ் வேல்யூஸ் என்னென்னா 4 bytesன்னு சொல்லுவாங்க. இன்டீஜர் கேன் மேக்ஸிமம் ஸ்டோர் 4 byte. அதே மாதிரி லாங் கேன் மேக்ஸிமம் ஸ்டோர் ஆஃப் 8 byte. ரெண்டுமே நம்பர்ஸ் தான், பட் எவ்வளோ நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண முடியும்னு இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போயிட்டு int a is equal to இவ்வளோ நம்பர் கொடுத்துட்டு இதெல்லாம் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இல்லை லெட்ஸ் சே I'll remove this. இப்போ இங்கே போயிட்டு I'll say print a. ஓகே, என்ன வருது, இன்டிஜர் கான்ஸ்டன்ட் இஸ் டூ லார்ஜ் ஃபார் இட்ஸ் டைப். ஓகே, இப்போ நம்ம வந்து டேட்டா டைப்ஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இன்ட்னா என்ன, இன்டிஜர்னா என்ன, லாங்னா என்ன, அதே மாதிரி ஃப்ளோட்னா என்ன, அண்ட் டபுள்னா என்ன. ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்டிஜர்னா என்ன, லாங்னா என்னன்னு பார்த்துடலாம். நான் லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு பிரிண்ட் சம்திங் லைக் a is equal to 10. அதுக்கப்புறம் printf %d a இப்படி கொடுத்துட்டா 10 பிரிண்ட் ஆகிடுச்சா? இப்போது லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு ஆட் கொஞ்சம் ஜீரோஸ், 1000 ஆக்கிடலாம். 1000 பிரிண்ட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஜீரோஸ். ஓகே, பிரிண்ட் ஆகுது. ஸோ I'll add 2 more zeros. Oh my god, இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வந்துடுச்சு. என்ன எரர்? overflow in the conversion from long int to integer changes value from. ஓகே, பேசிக்கலி இது என்ன சொல்கிறதுனா, இந்த இன்டிஜர் டைப்பால் இவ்வளோ பெரிய நம்பரை ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இன்டிஜரோட சைஸ் என்னென்னா 4 bytes. ஓகேவா? இன்டிஜரோட சைஸ் வந்து 4 bytes. நீங்கள் நோட்ஸ்லாம் எடுக்க வேணாம், நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே நோட்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ 4 bytes தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் நம்ம இங்கே எவ்வளோ பெரிய நம்பர் கொடுக்குறோம், அதனால தான் எரர் வருது. ஸோ இப்போ இந்த எரர் ஃபிக்ஸ் பண்ண நம்ம என்ன பண்ணலான்னா,
இந்த இன்ட்டை லாங்காக மாற்றிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். லாங்காக மாற்றினா இங்கே நம்ம குழந்தைகிட்ட சொல்லும் போது எல்டின்னு சொல்லும். ஓகே, இப்போ ரன் பண்ணால் யூ கேன் பிரிண்ட் இட். நம்ம இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் பிரிண்ட் பண்ண முடியுது. ஓ மை காட், இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, இன்டிஜர் லார்ஜ் ஃபார் ஓகே 2 கான்ஸ்டன்ட். ஸோ தேர் இஸ் அ லிமிட், இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாதுன்னு. ஸோ அதனால தான். பட் இன்டிஜருக்கும் லாங்க்கும் வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? இன்ட்னா 4 bytes, லாங்னா அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்ட் அண்ட் லாங். நவ் லெட்ஸ் ட்ரை what is float and double. So okay, so the same thing goes for float. Basically நம்ம decimal numbers எல்லாம் floating numbers னு சொல்லுவோம். Okay, decimal numbers are called floating point numbers. I mean floating numbers. Okay va? So the same example, let's say float a is equal to 10.000. Okay va? And then don't forget நம்ம f போடணும். Okay va? அதே மாதிரி let's say double a is equal to 3.14, இப்படி some more numbers. Okay va? இப்படி போட்டுட. Now let's try to print it. printf percentage f and then a. அதே மாதிரி printf percentage double f, okay, and then a. ஓகேவா? பேசிக்கலி டபுள்ஸ் நம்ம என்னன்னு சொன்னோம்னா எல்எஃப்னு சொல்லலாம். தட் இஸ் லாங் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஓகேவா? நவ் லெட்ஸ் ட்ரை ரன்னிங் இட். ஓகே என்ன எரர்னா, ஓகே நம்ம ரெண்டுமே ஒரே இதில் வச்சுருக்கோம்ல, அதனால் இப்போ இட் ஷுட் ஒர்க். மேலே ஓ இங்கே இருக்குல்ல. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒன்று காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் போட்ட மாதிரி ஃப்ளோட்டுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு 4 bytes. அது இது டபுளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நம்பர். நான் வந்து பி பிரிண்ட் பண்ணுறேன். லெஃப்ட்னு போட்டு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் குட்டியாக தான் காட்டுது. கரெக்டாக? லைக் டெசிமலுக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர் இருக்குது, பட் டபுள் எவ்வளோ காட்டுது பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃப்ளோட் அண்ட் டபுள். மோஸ்ட்லி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். இனிஷியலாக டிஃபால்ட்டாக வாட் எவர் யூ புட் இட் வில் பி டபுள் தான். ஓகேவா? டபுள் தான் காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது. ஓகே, காட் இட். நீங்கள் என்ன ப்ரோக்ராம் லைக் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம டாபிக் ரொம்ப இன்னும் டீப்பாக பார்ப்போம். பட் ஆல் த டெசிமல் நம்பர்ஸ் வில் பி ஸ்டோர்ட் இன்டர்னலி ஆஸ் அ டபுள் தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட் டு பி நோட்டட். ஸோ ஐ ஹோப் நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் டேட்டா டைப்ஸ். நம்ம கேரக்டர்ஸ் பற்றி இன்னும் டீப்பாக பார்ப்போம் வென் வி டூ கேரக்டர்ஸ். ஏன்னா கேரக்டர்ஸில் தேர் ஆர் லைக் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, பிஃபோர் மூவிங் ஆன் டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ், லெட்ஸ் லேர்ன் அபவுட் scanf input. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம்? int a is equal to 10 இப்படி போட்டோம். int b is equal to 20. But what if we want the input from the user itself, right? So what if we want the input from the user itself? அதாவது நம்ம இப்படி ஹார்ட் கோட் பண்ணாமல் இங்கேருந்து நம்ம இன்புட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் scanfனு ஒன்று இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் தானே. நம்ம அவுட்புட் பார்த்தாச்சு. அவுட்புட்டில் தான் யார் இருக்கா? printf. இப்போது லெட்ஸ் ரீட் அபவுட் ஸ்டாண்டர்ட் இன்புட், அதாவது scanf. ஸோ scanf நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணோம்னா print மாதிரி தான். பட் இந்த இடத்துல there is a twist. நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் கேன் வி சே இஸ் ஃபஸ்ட்டு int a int b. நம்ம வேல்யூ அசைன் பண்ணல, ஜஸ்ட் வேரியபிள் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், வேல்யூ அசைன் பண்ணல. ஓகே, நவ் அது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். printf enter the first number.
நம்ம இன்புட் கேட்குறோம் யூசர்கிட்ட, அதான் ஃபர்ஸ்ட் நம்பர். அதே மாதிரி printf enter the செகண்ட் நம்பர் யூசர்கிட்ட கேட்குறோம். ஓகே, scanf போடலாம். டோன்ட் வரி, இட் மைட் லுக் கன்ஃபியூசிங் அட் ஃபர்ஸ்ட், பட் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல யூ கைஸ் வில் பி வெரி கிளியர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்பர் இப்போ லெட்ஸ் சும்மா ரன் திஸ். ஓகே, தேர் இஸ் an error. scanf ஓகே, நம்ம scanfக்குள்ளே ஆர்குமெண்ட்ஸ் டிக்ளேர் பண்ணோம், அதனால தான். ஓகே, இக்னோர் த எரர். நான் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணோம்? int a is equal to 10, int b is equal to 20. நம்ம இங்கே வேல்யூஸ் கொடுத்தோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யூசர்கிட்டேருந்து வேல்யூ வாங்க போகிறோம். அதாவது நம்ம டிக்ளேர் பண்ண போகிறது இல்லை. ரன் டைமில் we gonna get the values. அது எப்படி பண்ணுவோன்னா, நம்ம printf கிட்ட பார்த்தோம்னா printf வந்து குழந்தை மாதிரி, அதுக்கிட்ட நம்ம என்ன டைப்னு சொல்லணும். scanfம் அதே குழந்தை தான். ஸோ இந்த ஏ என்ன டைப்? இன்டிஜரில். அப்போ என்ன பண்ணணும் சொல்லணும். வாட் இஸ் த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஃபார் இன்டிஜர்? %d. அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம int a is equal to 10ன்னு சொன்னோம். அப்படின்னா இந்த 10 வந்து இந்த ஏ இருக்கிற மெமரி லொக்கேஷனில் தான் போய் சேரும். கரெக்டாக? பட் இந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணல. நம்ம இன்புட் கொடுக்கும் போது தான் அது போய் சேவ் ஆகணும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் பெட்டராக எப்படி சொல்லலான்னா, நம்ம வந்து பாத்ரூமில் வந்து டேப்பை திறந்து விடும். கரெக்டாக? டேப்பை திறந்து விட்டுட்டு பக்கெட் வைப்பீங்களா, இல்லைன்னா பக்கெட்டை வச்சுட்டு டேப்பை திறப்பீங்களா? பக்கெட்டை வச்சுட்டு தானே டேப்பை திறக்கணும். அதை நம்ம ஸ்கேனஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டைப் சொல்லிட்டோம், இந்த இடத்துல இன்டிஜர் வரப்போகுது. இப்போ பக்கெட்டை வைக்கிறோம், அதான் இந்த சிம்பிள். ஓகேவா? இது பேர் என்னென்னா ஆண்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோன்னா பேசிக்கலி பக்கெட்டை வைக்கும். இந்த இடத்துல நம்ம int a is equal to 10ன்னு சொன்னோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் என்ன பண்ணணும்னா இந்த 10க்கு வந்து ஒரு மெமரி அலோகேட் பண்ணி இது வந்து இன்டிஜர் டைப் அப்படின்னு சொல்லிடும். இன்டிஜருக்கு வந்து இவ்வளோ இடம் தேவை, எனக்கு ஒதுக்கிடு அப்படின்னு சொல்லும். பட் இந்த இடத்துல நம்ம கொடுக்கல, ஏன்னு தான் சொல்லியிருக்கோம். பட் வேல்யூ கொடுத்தோமா? இல்லை, இந்த இடத்துல தான் நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ இது என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்டோரேஜ் மெமரியை அலோகேட் பண்ணிடும் டைனாமிக்காக. அதுதான் இந்த $a. ஓகேவா? இதே மாதிரி %d போட்டுட்டு பியும் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு நம்ம எடுத்த நம்பரை நம்மளே பார்க்கலாம். the first number is %d ab. ஓகே, அதே மாதிரி a first number is %a. அதே மாதிரி printf the second number is %b. இப்போ let's try running it. enter the first number 50 போடலாமா? enter the second number 70 போடலாம். ஸோ the first number is 50. ஓகே, இந்த இடத்துல ஒரு நியூ லைன் போட்டால் இப்போ நெக்ஸ்ட் லைன் வருவாங்க. let's say 60, 50. the first number is 60. ஏன் நம்ம 60 கொடுத்தோமா, அதான் ஃபர்ஸ்ட் நம்பர். நான் இந்த இடத்துல என்டர் நம்பர் கொடுத்த உடனே இந்த இடத்துல பக்கெட்டை வச்சுட்டு அந்த வேல்யூவை இங்கே ஸ்டோர் பண்ணிடுச்சு int a ல. அதே மாதிரி செகண்ட் நம்பர் கொடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு பக்கெட்டை வச்சுட்டு அந்த இடத்துல வேல்யூவை பிடிச்சி வச்சுக்கிச்சு. ஸோ நம்ம ரன் டைமில் கொடுக்குற வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா இது ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து ஒரு மெமரி அலோகேஷன். ரிமெம்பர் திஸ் எக்ஸாம்பிள். டேப்பை திறக்கும் போது பக்கெட் வைப்பீங்களா, இல்லை பக்கெட்டை வச்சுட்டு டேப்பை திறப்பீங்களா? ஸோ தட் இஸ் த கொஸ்டின். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இது ஒரு பக்கெட்னு வச்சுக்கோங்க, இந்த வேல்யூவை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுதான் இந்த சிம்பிள். ஸோ தட் இஸ் அபவுட் தி சிம்பிள். இது வந்து டேட்டா டைப்ஸ் கிடையாது. லைக் என்ன போட்டாலும் ஃப்ளோட்டாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த சிம்பிள் காமன் தான். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் ட்ரை எ குட்டி ப்ராப்ளம். தட் இஸ், இப்போ நம்ம அடிஷன் பண்ணோம்ல, அதே அடிஷன் பட் வந்து யூசர்கிட்ட நம்பர் வாங்கி. ஸோ இந்த 2 லைன் அப்படியே இருக்கட்டும். நவ் லெட்ஸ் சே
இந்த நம்பரை வாங்கினதுக்கப்புறம் int sum is equal to a plus b. இப்போ நம்ம சொல்லலாம் int the sum of a plus b இப்படி போட்டு %d போட்டுட்டு sum இப்போ கொடுத்தோம்னா ஓகே இந்த இடத்துல குட்டி error, இந்த இடத்துல ஒரு குட்டி error guys. You can't edit source code when program is running. Oh, okay. இப்போ இதை கரெக்ட் பண்ணிட்டா இது ஒர்க் ஆகும். First number 10, second number 20. The sum of a plus b is 30. இதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா எப்படி ஐ மீன் பிரிண்ட் பண்ணுறது, எப்படி இன்புட் வாங்குறதுன்னு? Got it? Now let's go to the next topic, that is conditional statements. Conditional statementsனா என்ன? லைக் ஒரு கண்டிஷன் செட் பண்ணுறது, அதானே கண்டிஷனல். இப்போ வந்து நம்ம வீட்டில் நிறைய ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், உன்னோட வயசு 18 இருந்தால் தான் டிவிகேக்கு ஓட்டு போட முடியும். ஐ எம் பிக்கஸ்ட் டிவிகே ஃபேன் கைஸ். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி ஒரு கண்டிஷன் செட் பண்ணுறோம்ல, திஸ் இஸ் அபவுட் கண்டிஷனல். இதுவே நம்ம கோடில் சில கண்டிஷன்ஸ் நம்ம செட் பண்ணுவோம். ஏன்னா இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, நம்ம இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ண முடியாது. தேர் ஆர் லைக் செட் ஆஃப் ரூல்ஸ். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்தது தான் இவங்ககிட்ட பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மை நேம் சந்தோஷ், நான் வந்து ராகுல்னு ஒருத்தங்கிட்ட பேசணுன்னா, இஃப் சந்தோஷ் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ராகுல், அப்போ தானே என்னால் பேச முடியும். சும்மா போயிட்டு அவன் நம்பரே இல்லாமல் நான் பேச முடியுமா? முடியாது. ஸோ தட் இஸ் அபவுட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நவ் லெட்ஸ் டைவ் டீப் இன் டு how conditional statement works and how to do a conditional statement. Okay, bye. So topic is conditional statement. Okay, conditional statements. So first என்னென்ன conditional statementsலாம் இருக்குன்னா, if else இருக்கு, அதுக்கப்புறம் there is like nested if else, if else, nested if else, அதுக்கப்புறம் there is a switch statement, அதுக்கப்புறம் if I'm missing anything, if else இது, அதுக்கப்புறம் these are the basic conditional statements. நம்ம பேசிக்காக if statementsலேருந்து பார்ப்போம். Okay, now let's say age வைப்போமே, int age is equal to, நம்ம படித்த கான்செப்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். int age போட்டுட்டு scanf இன்புட்டு யூசர் கிட்டே வாங்கலாம். %d age. ஓகே, உங்களுக்கு இப்போ இதெல்லாம் மேக் சென்ஸில் நம்ம ஏன் இது யூஸ் பண்ணுறோம், எதுக்கு இந்த சிம்பிள் எங்கே போடுறோம், எதுக்கு இதை எங்கே போடுறோம், எல்லாம் புரியுதில்ல? ஓகே, நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். என்ன சொல்லலாம்? ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ். ஓகே, இப்போது நம்ம யூசர் வந்து ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் ரன் அண்ட் சி. ஏஜ் வந்து 16. ஓகே, இன்புட் வாங்க முடியுது. நவ் லெட்ஸ் சே திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு vote. ஓட்டிங் கண்டிஷன். ஓகேவா? ஒருத்தங்க வந்து ஓட் போடணுன்னா என்ன கண்டிஷன் பார்க்கணும்? அவங்க வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஸோ நம்ம சொல்லலாம்ல, இஃப் அதாவது இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா தான். இஃப்னா என்ன? இருந்தால். ஸோ இஃப் ஏஜ் இஸ் greater than equal to 18. ஓகே, இது பேர் தான், அது பேர் கம்பேரிசன்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் கம்பேரிசன்ஸ் என்னங்களான்னா கிரேட்டர், லெஸ் தென், ஈக்குவல் டு. இதுவே இது கூட நீங்கள் போட்டிங்கன்னா அதான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஆர் லெஸ் தென் ஈக்குவல் டு, ஆர் இது நம்ம என்னென்னு பார்ப்போம். ஈக்குவல் டுனா என்னென்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் லைக் வெரி பேசிக் திங், நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ தட் இஸ் வை ஐம் நாட் எக்ஸ்பிளைனிங் கம்பேரிசன்ஸ்னா என்ன. ஸோ ஒன்லி இஃப் ஏஜ் இஸ் greater than 18, தென் நம்ம சொல்லலாம்ல printf
you are eligible to vote for tvk. ஓகே, அதே மாதிரி அப்படி இல்லைன்னா எல்ஸ், இஃப் இருந்தால்னு சொல்லிட்டோம். அப்படி இல்லைன்னா என்ன, printf printf you are not eligible to vote for tvk. சரி, இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாமா? ஏஜ் இஸ் ஈக்குவல் நான் 10ன்னு சொல்கிறேன். யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote for tvk, ஏன்னா ஏஜ் இல்லை, ரெக்குவயர்மெண்ட் இல்லை. ஸோ இதுவே let's say if age is equal to 19, you are eligible to vote. So this is about conditional statements. புரிஞ்சிச்சா? எப்படி எவ்வளோ ஈஸியாக நான் வந்து என்ன சொல்கிறது, ஐம் டீச்சிங் யூ வெரி பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் இன் அ வெரி கிளியர் சிம்பிளர் வே. ஐ மீன் என்ன கேட்டால் இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஒரு யூடியூப் சேனல் தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஐ மீன் தேர் ஆர் லைக் வெரி லாட் ஆஃப் குட் அதர் யூடியூப் சேனல்ஸ், பட் since I am a student and you guys are also a student, I think நான் வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் படிக்கும்போது I struggled a lot. So I'm making things very clear that you shouldn't struggle what I struggle. Okay, so these are like this is about conditional statements. So nested if else வந்து we'll talk more about nested if else in our next lectures, but for now let's just have a catch of what conditional statements are. Okay, so this is about one conditional statement. So let's try to solve another problem conditional statements laye. Let's say the temperature. Okay va, in the problem statement enna temperature, you guys try it. Okay, now I'll give you the problem statement and I want you guys to try it. So I'm saying get the temperature from the user. Okay, and then I'm telling if temperature is greater than 42, then print it's very hot. It's very hot. அப்படி இல்லைன்னா else print it is very cold. Okay, so இது வந்து ஒரு குட்டி ப்ராப்ளம். You guys try it yourself, take your time, pause this video and try it on your online ID or whatever you have. Okay, I hope you are done. So the solution is இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான், that is scanf %d and then age, அதுக்கப்புறம் printf, sorry age இல்லை temperature, right? temperature and then நம்ம printல வந்து சொல்லலாம் இதை enter the temperature. இப்போ நம்ம சொல்லலாம் if temperature is greater than 42, printf it's very hot. அப்படி இல்லைன்னா printf it's very cold. I mean, it doesn't make sense, but yeah. Okay, bucket வைக்க மறந்துட்டேன், அதனால தான். இப்போ பக்கெட் வச்சா சரியாயிடும். எஸ், பக்கெட் வச்சா சரியாயிடுச்சு. So let's say temperature is 10, it's very cold. Temperature is 60, it's very hot. So this is the answer. Okay, so I hope you guys got clear எப்படி இந்த conditional statements work ஆகுது. Now let's talk about what is nested if else. அதாவது இதே இப்போ நம்ம பண்ண அதே ப்ராப்ளம் எடுத்துக்கலாமே. ஐம் சேயிங் டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் 45 இருந்தால் ஹாட்னு பிரிண்ட் பண்ணணும். அதே இது ஹாட்னு பிரிண்ட் பண்ணணும். இதுவே டெம்பரேச்சர் லெஸ் தென் 20 இருந்துச்சுன்னா கோல்டன் பிரிண்ட் பண்ணணும். பட் இது நடுவில் இருக்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணணும்?
நடுவில் இருக்கிறதுக்கு வாட் இஸ் த திங்? ஸோ தட் இஸ் வேர் இஃப் டெம்பரேச்சர் வந்து லெட்ஸ் சே 45க்கும் 20க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா I'll say I mean between 45 and 20 இருந்துச்சுன்னா I will say it's nice weather அப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி கேஸில் தான் வில் யூஸ் த கான்செப்ட் ஆஃப் நெஸ்டட் if else. அதாவது டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு scanf பண்ணலாம். % d temp. Okay, so I'm saying if temperature is greater than 45 இருந்துச்சுன்னா printf it's very hot. ஓகே, அதுவே else அதாவது டெம்பரேச்சர் வந்து 20க்கு ஓகே நம்ம நடுவில் இருக்கிறது பார்க்கணும்ல, அங்கே தான் யார் வருவாங்கன்னா எல்சிஃப்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த எல்ஸ் எடுத்துடலாம். எல்சிஃப் என்னது? இஃப் டெம்பரேச்சர் இஸ் 45க்கும் 25க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அப்படின்னா டெம்பரேச்சர் இஸ் less than or equal to 45 and இந்த சிம்பிள் பேர் தான் and. ஓகேவா, 2 வாட்டி போட்டால் இதில் பெட்டை பற்றி நம்ம வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் படிக்கும் போது இன்னும் டீப்பாக பார்ப்போம். ஓகே, ஸோ now I'll put if temperature is greater than or equal to 20 அப்படி இருந்துச்சுன்னா I'll say it is a nice weather. ஓகே, அதுக்கப்புறம் I'll type the else. அதாவது ஃபஸ்ட் கண்டிஷனும் இல்லை செகண்ட் கண்டிஷனும் இல்லை அப்படின்னா அது கோல்டாக தானே இருக்கணும். ஸோ தட் இஸ் வை அதுக்கு வந்து நம்ம கண்டிஷன் போடணும்னு அவசியம் இல்லை. we can just put it as cold. So this is about conditional statements. புரிஞ்சுச்சா? I think I've covered almost all the basic topics in C. நம்ம next videosலேருந்து we'll be learning about for loops, switch statementsனா என்ன, while loopsனா என்ன, and how do we solve some real very interesting problems. ஸோ இந்த லெக்சர் ஃபுல்லாகவே இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே எப்படி இருக்க போகுதுன்னா இட்ஸ் கோன் பி லைக் வெரி சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் and then I'm going to make the concepts very clear to you guys. ஏன்னா நான் இந்த கான்செப்ட் படிக்கும் போது I struggled a lot. So I'm making it as simple as possible for you guys to understand it as well. Okay va? So please make sure you follow me and subscribe to my channel and also press the bell icon so that நான் next post பண்ணுற எல்லா வீடியோவும் உங்கள் இன்பாக்ஸ்க்கு டான டைமுக்கு வரும். Okay, so let's stay this together and work this together and let's crack coding.